பொருட்டு கவிதை போட்டி நடத்தினோம். கவிதை போட்டியோட தலைப்பு தாயின் கருணை அப்படின்னு சொல்லிட்டு, சமீபத்தில் மியான்மரில் நடந்த நிலநடுக்கம், அதாவது பூகம்பத்தின் போது ஒரு மருத்துவமனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற செவிலியர்கள், நர்சஸ், அந்த நியூபார்ன் பேபிஸை அந்த பூகம்பத்தின் போது அவங்க தப்பிச்சு போகணும்னு நினைக்காம அந்த குழந்தைங்களை காப்பாற்றினாங்க. அதுதான் கவிதையோட தலைப்பு. தாயின் கருணை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக அவங்களோட கவிதைகளை அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் நம்ம ஜட்ஜஸ் ஸ்கோரிங் பண்ணி மதிப்பீடு செஞ்சு அதில் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை அறிவித்தாங்க. அதில் முதல் பரிசு பெற்றவர் திரு லெனின் ராமச்சந்திரன். அவருக்கு ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். இரண்டாம் பரிசு பெற்றவங்க காத்தியாயினி. அவங்க வந்திருக்காங்களான்னு தெரில இன்றைக்கி. ஸோ இப்போ அந்த முதல் பரிசு பெற்ற கவிதையை உங்கள் முன்னாடி அந்த கவிதையை வாசிக்கிறதுக்கு லெனின் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய கவிதையின் தலைப்பு தாய்மையின் கருணை. அம்மா அம்மா என்று வாய் நிறைய அழைக்கிறேனே, மாம்பழம் கண்ட அணில் போல மகிழ்ச்சியில் திளைக்கிறேனே. தேன் தமிழ் பேசுகிறேன் நானே, அதை சொல்லிக் கொடுத்தவள் என் தாய்தானே. ஆக என் தமிழுக்கும் சேர்த்து அன்னை அவள்தானே. சான்றோன் என கேட்டால்தான் பெரிதுவப்பாலாம் தாய். இது வாய்மையே பேசு என்ற வள்ளுவன் சொன்ன வடிகட்டிய பொய். நான் அம்மா அம்மா என்று அழைக்கும் போதெல்லாம் உச்சி நுகர்ந்து பெரிதுவக்கும் என் தாயை பார்த்திருந்தால், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகன் தன்னை அம்மா என கேட்ட தாய் என்று மாற்றி எழுதியிருப்பானோ மாமரை கூறிய வள்ளுவன். தாள் கொள்ளாமல் எழுதிய வள்ளுவன் தாய் எனும் அதிகாரம் ஏன் எழுதவில்லை? ஓ, ஒருவேளை எழுதிய அனைத்துமே அவனுக்கு அவன்தாய் சொன்னதனால்தானோ? மனித உலகில் புனிதமானவை 3. அவை தாய்மை, சேய்மை, வாய்மை. தாய்மையின் அண்மையிலும் சேய்மையின் மென்மையிலும் இருக்கும் ஒரு தூய்மையான வாய்மை. தாய்மை என்னும் சொல் உண்டு, தந்தைமை என்ற சொல்லில்லையே ஏன்? அவனில் மைபோடும் அளவுக்கு எந்த மந்திரமும் இல்லை, ஐபோடும் அளவுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அன்பில் மிஞ்சிய தந்தையை கூட தாயுமானவன் என்றே அழைக்கிறோம். ஆசையோடு பழகினாலும் ஆண் எல்லோரையும் அப்பா என அழைக்க முடியாதே. எப்பெண்ணையும் அம்மா என்றால் அதை யாரும் குறை கூற முடியாதே. பிறப்பில் தாயை இழந்தவருக்கும் தாய்மொழி உண்டு, தாய்நாடு உண்டு. ஏன், தன்னை உற்று பார்த்தால் அதில் தாய் முகம் கூட உண்டு. எப்பிறப்பும் கொடுக்காமலும் எவரும் தாய்மை கொள்ளலாம். அதனால்தான் அன்னை தெரசாவை அகிலத்துக்கும் அன்னை என்று சொல்லலாம். தாய்மை என்பது உடலியல் இல்லை, அது மனவியல் விரிந்த வானமே எல்லை. அன்பு, அர்ப்பணிப்பு, அரவணைப்பு அனைத்தும் கொண்டது தாய்மை. பேரதிர்வுக்கு பிறகு பிறந்த இந்த அண்டவெளியில் பேரமைதி தருவது பிறவி தந்த தாயை கண்ட பொழுதில். மொழியை தாய் என்கிறோம், நாட்டை தாய் என்கிறோம், நதியை தாய் என்கிறோம், இவை தாங்கும் பூமியையும் தாய் என்கிறோம். நிலமெங்கும் நதிகள் திசை மாறலாம், திசையெங்கும் மொழியின் அசை மாறலாம், இசை பொங்கும் நீரின் நிலை மாறலாம். ஆனால் தாய் நிலத்தின் தன்னிலை மாறலாமா? அனைவரையும் தாங்கும் பூமி தாயே, நீ குலுங்கி சிரிப்பதும் குமுறி சிலிர்ப்பதும் நல்லதல்ல. சில்லன மழலைகள் சிரித்ததை பார்த்து நீயும் உடல் குலுங்க சிரித்தாயோ? மழையின் கிள்ளலுக்கும் மழலையின் துள்ளலுக்கும் மனமுருகு கவிதை சொல்லலுக்கும் மனம் மகிழ்ந்துதான் நீ சிலிர்த்தாயோ? உன்னை பூமி பந்து என்றதால் ஒரு உந்து உந்தினாயோ? இல்லை கரியமில தூசிகளை நுகர்ந்துவிட்டு ஒரு தும்மு தும்மினாயோ? மாடு தன் தோளின் ஒரு பகுதியை ஆட்டும், மாறுவேட போட்டிக்கு பயிற்சி செய்ய மதிகெட்டு நீயும் உன் தோளை ஆட்டினாயோ? இல்லை சதி போட்டு உன் மேல் தோளை அசைத்தாயோ? கோபுரங்கள் அதிர்ந்ததென்ன,
கட்டடங்கள் உதிர்ந்ததென்ன, மருத்துவ மனைகள் கூட மண்டியிட்டு மாண்டதென்ன, பட்டத்துக்கு வாள் கூட பயத்தில் நடுங்கியதென்ன, தலையாட்டி பொம்மை கூட தலைகீழாக விழுந்ததென்ன, தென்னங்குலை கூட தரை தொட்டு போனதென்ன, ரிக்டர் குறிமுள்ளின் முனைமுறிந்து போனதென்ன, நீர்போல் தரையும் தழும்புமா என பார்த்த பூமியின் கூறுகட்டு போனதென்ன, கங்கா சந்திரமுகியாய் மாறியதென்ன, அம்பி அந்நியனாய் மீறியதென்ன, மதுரை எரித்த கண்ணகி போல, சிலம்பை உடைத்த அவள் சீற்றம் போல, மண் தரை அதிர மனிதர்கள் கதற, கல்லறை பிணம் கூட புரண்டு புரள, அழிவதைக் கண்டு மனிதம் அழுவதைக் கண்டு அகமகிழ்ந்த பூமிக்கு சுரீர் என்றது ஒரு நிகழ்ச்சி. வெள்ளுடை தேவதைகள் மெல்லிடல் பூவிதைகளை விழாமல் பிடித்தது கண்டு பகீர் என்று அதற்கு ஒரு அதிர்ச்சி. அஞ்சி அடங்காமல் குஞ்சுகளை அடைகாத்ததென்ன, தன்னுயிர் காக்காமல் பிறர் உயிர் காத்ததென்ன, மானுடம் செத்ததென்று அது மாபெரும் தவறு செய்ததென்ன, செவிலிய தாய்மார்கள் அதன் செவியில் அறைந்ததென்ன, ஓடி ஒளியாமல் அடுத்த உயிர் காத்த உத்தமிகள் செயல்கண்டு உறைந்தது நிலபூமி. அவர்களின் காலடிக்கு முத்தமிட்டு தன் தலையில் தாங்கிக் கொண்டது அந்த குலசாமி. அமைதி தழுவட்டும், ஆனந்தம் தழும்பட்டும், அன்பு பரவட்டும், அர்ப்பணிப்பு தொடரட்டும், தன்னலம் சிறுகட்டும், தாய் நிலம் பெருகட்டும், 8 திசை எங்கும் தாய்மை திளைக்கட்டும், தழைக்கட்டும். நன்றி. ஹலோ, நன்றி லெனின். ரொம்ப அருமையான கவிதை. உங்களுக்கு எல்லாமே கவிதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவிதை நீங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இன்னொரு தடவை பலமாக கைத்தட்டல் கொடுக்கலாம் லெனினுக்கு. நன்றி. ஸோ அடுத்த 2ஆம் பரிசு பெற்ற கவிதை